லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன்ல புக் 2 சாப்டர் 7 பார்த்து கொண்டிருக்கின்றோம். த நாலேஜ் அண்ட் த இக்னோரன்ஸ். போன செஷன்ல பேராகிராஃப் 9 பார்த்தோம். இந்த செஷன்ல பேராகிராஃப் 10 and 11 பார்க்கலாம். போன செஷன்ல என்ன பார்த்தோம் என்றால், இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்பது எவ்வாறு வேதத்தில் இதனுடைய பொருள் எவ்வாறு கூறப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்ற சொற்களுக்கான பொருள் எவ்வாறு ரிக்வேதத்தில் கூறப்பட்டுள்ளது என்பது குறித்துதான் பகவான் விளக்க இருந்தார். தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா, இந்த நாலேஜ் என்றால் அறிவு இல்லை ஞானம் என்று கூறுகின்றோம். இக்னோரன்ஸ் என்றால் அறியாமை என்று கூறுகின்றோம். இது ஆங்கில சொற்களாக இருந்தாலும் சரி, தமிழ் சொற்களாக இருந்தாலும் சரி, த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் பொதுவாக அறிந்து கொள்ளப்பட்ட அந்த பொருள் வேறு, இங்கு குறிப்பிடப்படும் பொருள் வேறு. இந்த நாலேஜ் என்பதற்கும் இக்னோரன்ஸ் என்பதற்கும் உள்ள அந்த வேறுபாடு ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிக்வேதத்தில் நாலேஜ் என்றால் அந்த சூப்ராமெண்டல் நாலேஜ், அதனுடைய அம்சங்கள் என்ற பொருளில்தான் நாலேஜ் என்பது குறிப்பிடப்பட்டுள்ளது என்று பகவான் கூறுகின்றார். நாலேஜ் என்றால் என்ன என்றால், கான்சியஸ்னஸ் ஆஃப் த ட்ரூத், கான்சியஸ்னஸ் ஆஃப் த ரைட், சத்தியம் ரிதம், இதுதான் நாலேஜ் என்று ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படுகின்றது. நாலேஜ் என்றால் சித்தி, இக்னோரன்ஸ் என்றால் அசித்தி, அன்கான்சியஸ்னஸ். நாலேஜ் என்றால் கான்சியஸ்னஸ், இக்னோரன்ஸ் என்றால் அன்கான்சியஸ்னஸ், சித்தி அசித்தி. கான்சியஸ்னஸ் ஆஃப் வாட் என்றால் எது குறித்த கான்சியஸ்னஸ் என்றால் கான்சியஸ்னஸ் ஆஃப் ட்ரூத், த ரைட், அந்த சூப்ராமெண்டல் ஆஸ்பெக்ட்ஸ் குறித்த கான்சியஸ்னஸ். ட்ரூத், ரைட், அப்புறம் பிரகத், த வாஸ்ட்னஸ், இது மூன்று குறித்த அந்த கான்சியஸ்னஸ் தான் ரிக்வேதத்தில் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் நம்முடைய மனம் என்ன செய்கின்றது, நாம் அது மாதிரி இருக்கின்றோமா என்றால் இல்லை. நம் மனம் இட் இஸ் இக்னோரண்ட். என்ன காரணம் என்றால், இந்த மேற்கண்ட அம்சங்களை உடைய உண்மையை, அது குறித்த உணர்வு நிலையை அது அடையாமல் இருக்கின்றது. மேற்கண்ட அந்த குறித்த அந்த உண்மையின் நிலையை
அறிந்துள்ளதைத்தான் பகவான் எவ்வாறு குறிப்பிடுகின்றார் என்றால், இந்த அதிமானச உண்மை, அது குறித்த அந்த உணர்வு நிலை, புரிதலை பகவான் எவ்வாறு கூறுகின்றார் என்றால், த டிவைன் ஐ ஆஃப் பர்செப்ஷன் என்று கூறுகின்றார். டிவைன் ஐ ஆஃப் பர்செப்ஷன் தான் நாலேஜ். இக்னோரன்ஸ் என்பது அத்தகைய பர்செப்ஷன், புரிதல் இல்லாமல் இருத்தல். இந்த அறியாமை என்பது எதனால் ஏற்படுகின்றது என்றால், இத்தகைய உண்மையை புரிந்து கொள்ளும் அந்த விதி அது நம்முடைய உணர்வு நிலையில் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Ignorance is the non-perceiving principle in our consciousness. அசித்தி. நான்-பர்சீவிங் என்ன அர்த்தம்னா, அந்த உண்மையை அறிந்து கொள்ள முடியாத நிலை, அந்த அம்சம்தான் அறியாமையாக நம்முள் இருக்கின்றது. நாலேஜ் என்றால் என்ன என்றால், ட்ரூத் பர்சீவிங் கான்சியஸ்னஸ் ஆஃப் விஷன் அண்ட் நாலேஜ். சித்தி. ட்ரூத் பர்சீவிங் என்றால் அந்த சூப்ராமென்டல் ட்ரூத், அதை உணர்ந்து கொள்ளுதல். இதுதான் வித்தியாசம். இவ்வாறுதான் வேதத்தில் குறிப்பிடப்படுகின்றது. மேலும் ஒரு விளக்கம் இங்க என்ன அப்படின்னா, நான் பர்சீவிங் அறியாமை என்றால் நம்ம முற்றிலுமே அறியாமையில் இருக்கின்றோமா, டோட்டல் இன்கான்சியன்ஸ்ல இருக்கிறோமா அப்படின்னா இல்லை. என்ன நம்மகிட்ட இருக்கு அப்படின்னா, லிமிட்டட் நாலேஜ் இருக்கு. ஒரு குறைவான அந்த அந்த பர்செப்ஷன் இருக்கு. லிமிட்டட் நாலேஜ். ஹோலிஸ்டிக் நாலேஜ் இல்லை, ஹோல் நாலேஜ் இல்லை, இன்லிமிட்டட் நாலேஜ் இருக்கு. சூப்ராமென்டல் நாலேஜ் ஹோலிஸ்டிக் நாலேஜ், நாலேஜ் ஆஃப் த ஹோல், நாலேஜ் ஆஃப் த ஒன். இங்க நாலேஜ் ஆஃப் த பார்ட் தான் நம்மளுடைய மைண்ட்ல இருக்கு. இந்த லிமிட்டட் நாலேஜ் தான் என்ன காரணத்தினால நமக்கு ஏற்பட்டுள்ளது என்றால், நம்முடைய அந்த பிரிந்து வந்த நிலை, பிரிவினைக்குட்பட்ட நம்முடைய அந்த ஜீவன், டிவிஷன் ஆஃப் அன்டிவைடட் பீயிங். ஸோ பேசிக்கலா இதுக்கு என்ன காரணம் என்றால் அந்த டிவிஷன். இந்த லிமிட்டட் நாலேஜ் அத்துடன் நிற்பதில்லை. அதனுடைய அம்சம் வெறும் லிமிட்டட் நாலேஜ் என்கின்ற என்ற நிலையுடன் நிற்பது இல்லை. என்ன காரணத்தினால மனிதன் மனித குலம் என்ன காரணத்தினால அந்த முழு இந்த ஹோல் நாலேஜ் அது இல்லாம இந்த லிமிட்டட் நாலேஜில் இருக்கின்றது. அந்த காரணத்தினாலதான் மனித குலத்தில் காணப்படும் பல்வேறு இன்னல்கள் தோன்றுகின்றன அப்படிங்கிறார். மனித குலத்துல காணக்கூடிய பல்வேறு இன்னல்கள், சிக்கல்கள், நடைமுறை வாழ்க்கையில் நாம் எதிர்கொள்ளக்கூடிய சிக்கல்கள் எல்லாத்துக்கும் காரணம் இதுதான், இந்த லிமிட்டட் நாலேஜ். இந்த லிமிட்டட் நாலேஜ் அத்துடன் நிற்பதில்லை. லிமிட்டட் நாலேஜ் என்னவாக மாறுகின்றது என்றால் பொய்மையாக மாறுகின்றது அப்படிங்கிறார் பகவான். லிமிட்டட் நாலேஜ் டர்ன்ட் இன்டு ஃபால்ஸ்ஹுட் அப்படிங்கிறார். அந்த இருள் சக்திகளின் வெளிப்பாடாக, இருள் சக்திகளின் செயல்பாட்டிற்கு உதவி புரியும் வகையில் நம்முடைய அந்த லிமிட்டட் நாலேஜ் பொய்மையாக மாறுகின்றது. இங்கதான் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிறார். அதனால என்ன ஏற்படுகின்றது என்றால், எவையெல்லாம் இறை அம்சத்திற்கு எதிரான அம்சங்களாக இருக்கின்றதோ அவையெல்லாம் மனிதனுக்குள் தோன்றுகின்றன. இவ்வாறுதான் வேத காலத்தில் இது குறித்த விளக்கம் தரப்படுகின்றது. ஆகையினால் நம் உணர்வு நிலையில அந்த உண்மையை புரிந்து கொள்ளாத ஒரு அம்சம் இருக்கின்றது என்பது பார்த்தோம். நான் பர்சீவிங் பிரின்சிபிள் இன் அவர் கான்சியஸ்னஸ் அப்படின்னு பார்த்தோம். இந்த நான் பர்சீவிங் பிரின்சிபிள் இன் அவர் கான்சியஸ்னஸ் தான் அன்டிவைன் மாயா, அதேவி மாயா என்று கூறப்படுகின்றது. மேலும் மாயா என்ற வார்த்தை வேத காலத்தில் எவ்வாறு, எந்த பொருளில் குறிப்பிடப்பட்டது என்றால், அந்த பரம்பொருளினுடைய ஒரு சக்தி அதுவாகத்தான் குறிப்பிடப்பட்டது.
அந்த எல்லையற்ற பரம்பொருள் எல்லைக்குட்பட்ட அமைப்பாக தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளும் அந்த சக்தியாகத்தான் மாயா என்கின்ற சொல் அந்த பொருளில்தான் பிரயோகம் செய்யப்பட்டது. பிற்காலத்தில் அது அதனுடைய ஒரு எதிர்மறையான அம்சத்தில் அது கையாளப்பட்டது. ஒரு ஏமாற்றுதல், ஒரு மாயை என்றெல்லாம் என்ற பொருளில் எல்லாம் இந்த சொல் தவறாக கையாளப்பட்டது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த நாலேஜ், இக்னோரன்ஸ் இது குறித்த கருத்துக்கள் எல்லாம் வேதகாலத்து ரிஷிகள் அவர்களுடைய ஒரு மிஸ்டிக் லாங்குவேஜ், அந்த மொழி ஒரு வெளிப்படை அறிவுக்கு எட்டாத நிலையில் ஒரு உள்முகமாக ஒரு பொருளை கொண்ட வகையில் வெளிப்படுத்தப்பட்டது. மிஸ்டிக் லாங்குவேஜ், எக்ஸ்பிளிசிட் லாங்குவேஜா இல்லாம மிஸ்டிக் லாங்குவேஜ்ல வேத காலத்தில் இந்த இக்னோரன்ஸ் என்பதும் நாலேஜ் என்பதும் அது குறித்த கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்டன. இது ஆரம்ப காலத்தில் இவ்வாறு தான் ரிக்வேதத்தில் இதனுடைய பொருள் குறிப்பிடப்பட்டது. நாலேஜ் என்றால் நாலேஜ் ஆஃப் த ட்ரூத் கான்சியஸ்னஸ், இக்னோரன்ஸ் என்றால் நான் பர்சீவிங் பிரின்சிபிள் இன் அவர் கான்சியஸ்னஸ் ஆஃப் த ட்ரூத். ஆனால் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பிற்காலத்துல இந்த பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ், நிறைய தத்துவ கோட்பாடுகளை கொண்ட அமைப்புகள் தோன்றின. வேதகாலம், உபநிடதங்கள், வேதாந்திக் பீரியட், அதற்கு பின்னால் வந்த அந்த பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ், வேரியஸ் பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ், தத்துவ ரீதியான தத்துவ கோட்பாடுகளை அடிப்படையான கொண்ட அந்த அமைப்புகள் இந்த வார்த்தைகளை வேறு விதமாக கையாள ஆரம்பித்தன. எவ்வாறு கையாளப்பட்டது என்றால், எவ்வாறு புரிந்து கொள்ளப்பட்டது என்றால், மனம் ஒரு பிரிவுபட்ட நிலையில் செயல்படுகின்றது. மனதினால் அந்த ஒருமை என்கின்ற அம்சத்தை புரிந்து கொள்ள முடிவதில்லை. ஆகையினால் அத்தகைய ஒரு பிரிவுபட்ட மனம், அதன் காரணமாக ஏற்படுத்தப்பட்டதுதான் அறியாமை என்கின்ற பொருளிலும், இந்த அறியாமை என்பது ஒரு மாயை என்கின்ற பொருளிலும் கையாளப்பட்டது. வேத காலத்தில் அவ்வாறு கையாளப்படவில்லை. வேத காலத்தில் இக்னோரன்ஸ் என்பது ஆப்சன்ஸ் ஆஃப் த ட்ரூத் பர்சீவிங் பர்செப்ஷன், அவ்வாறு தான் கையாளப்பட்டது. ஆனால் பிற்காலத்தில் தோன்றிய அந்த தத்துவ ரீதியான கோட்பாடுகள் என்ன கூறின என்றால், அவித்யா என்றால், இக்னோரன்ஸ் என்றால் மாயையை குறிக்கும் சொல்லாக தவறாக கையாளப்பட்டது. ஆனால் உண்மையிலேயே ஞானம் என்றால் என்ன, நாலேஜ் என்றால் என்ன என்றால், எது அந்த ஒருமைத்தன்மையை நோக்கி நம்ம இட்டு செல்கின்றதோ அதுதான் உண்மையிலேயே நாலேஜ் என்பது. அதை எதை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது என்றால், அந்த அதிமானச நிலையை நோக்கி நம்மை அழைத்து செல்கின்றது. அங்கு ஒருமை என்கின்ற அம்சம்தான் மேலோங்கி கருதப்படுகின்றது. அந்த நாலேஜ் என்கின்ற நிலையில் இருந்து, ஒருமை என்கின்ற நிலையில் இருந்து பன்முகத்தன்மையை கையாண்டாலும், அந்த பன்முகத்தன்மைக்கு பின்னால் உள்ள ஒருமை என்கின்ற நிலை இழந்து விடவில்லை. பன்முக தோற்றங்களை உடைய அனைத்திற்கும் பின்னல் அந்த ஒருமைத்தன்மை என்பது கவனத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அந்த ஒருமைத்தன்மை என்பது இழந்து விடவில்லை.
ஆகையினால் இந்த நாலேஜ் என்பது ஒருமைத்தன்மையும் தன்னுள் கொண்டது, பன்முகத்தன்மையும் தன்னுள் கொண்டது. பன்முகத்தன்மையில் அந்த ஒருமைத்தன்மை என்பது ஒரு அடிநாதமாக விளங்குகின்றது, அனைத்தையும் தழுவிய நிலையில் இருக்கின்றது. மேலும் ஒரு விளக்கத்தை பகவான் தருகின்றார். அறியாமை என்று நாம் சொன்னாலும் இந்த அறியாமை என்பது இட் இஸ் ஆல்சோ எ கைண்ட் ஆஃப் நாலேஜ் என்றுதான் பகவான் குறிப்பிடுகின்றார். என்ன காரணம் என்றால் அங்கு அந்த ஞானம், அந்த நாலேஜ் என்பது ஒரு வரையறைக்குட்பட்ட நிலையில் இருக்கின்றது. இட் இஸ் எ லிமிட்டட் நாலேஜ். அது லிமிட்டடாக இருக்கிறதுனால அது எந்த ஆபத்தில் இருக்கின்றது என்றால், எப்பொழுதுமே இந்த பொய்மைக்கும் பிழையும் அதனுள் நுழைவதற்கு அது திறவாக இருக்கின்றது. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார், அறியாமை என்பது டோட்டல் இக்னோரன்ஸ், டோட்டல் இன்கான்சியன்ஸ் கிடையாது, டோட்டல் ஆப்சன்ஸ் ஆஃப் நாலேஜ் கிடையாது. இட் இஸ் எ லிமிட்டட் நாலேஜ். லிமிட்டட் நாலேஜா இருக்கிறதுனால இட் இஸ் ஆல்வேஸ் ஓப்பன் டு த இன்ட்ரூஷன் ஆஃப் ஃபால்ஸ்ஹுட் அண்ட் எரர் அப்படிங்கிறார். பொய்மைக்கும் பிழைக்கும் எப்பொழுதுமே அது தன்னை ஏதுவாக வைத்துள்ளது அப்படிங்கிறார். இதுதான் மனித குலத்தை இன்று பாதித்த வண்ணம் இருக்கின்றது. மனித குலத்தில் தோன்றும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் இதுதான் காரணமாக இருக்கின்றது. இது என்ன செய்கின்றது, எதற்கு அடிக்கோலுகின்றது என்றால், it turns into a wrong conception of things. எல்லாத்தையும் தவறாக புரிந்து கொள்ளும் அந்த நிலையை உருவாக்குகின்றது. உண்மையான ஞானத்திற்கு எதிராக செயல்பட்டு தவறாக அனைத்தையும் புரிந்து கொள்ளும் நிலைக்கு மனிதனை தள்ளுகின்றது. அதனால்தான் பகவான் அன்னையும் என்ன கூறினார்கள் என்றால், as long as man remains in his mental consciousness, எவ்வித புறநிலைகளில் நாம் உருவாக்கும் மாற்றங்களும் மனிதன் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு உண்மையான தீர்வை வழங்க முடியாது. பொலிட்டிக்கல் சிஸ்டம்ஸ், சோசியல் சிஸ்டம்ஸ், கன்வென்ஷன்ஸ், மாரல் லாஸ் எதுவுமே வழங்க முடியாது unless there is a change of consciousness. அதுதான் வழி என்று கூறி அதற்காகத்தான் பகவானும் அன்னையும் பாடுபட்டு அந்த அதிமானச உணர்வு நிலையை புவியில் செயல்படும் ஒரு விதியாக அவர்கள் நிர்மாணித்தார்கள். அது மெல்ல மெல்ல வளர்ந்து கொண்டிருக்கின்றது, அதனுடைய செயல்பாட்டை செய்து கொண்டிருக்கின்றது. இதுவரைக்கும் தான் நம்ம போன செஷன்ல பார்த்தோம். இப்போ பேராகிராஃப் 10க்கு உள்ள போகலாம். The Life Divine, Book 2, Chapter 7, The Knowledge and the Ignorance. Paragraph 10. In the Vedantic thought of the Upanishad, we find the original Vedic terms replaced by the familiar antinomy of Vidya and Avidya. And with the change of terms, there has come a certain development of significance. For since the nature of the knowledge is to find the truth, and the fundamental truth is the one, the Veda speaks repeatedly of it as that truth and that one. Vidya, knowledge in its highest spiritual sense, came to mean purely and trenchantly the knowledge of the one. Avidya, ignorance, purely and trenchantly the knowledge of the divided many, divorced as in our world it is divorced from the unifying consciousness of the one reality. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. We have seen that the distinction between the knowledge and the ignorance begins with the hymns of the Rig Veda. Knowledge was considered the divine eye of perception, and ignorance was considered the non-perceiving principle in our consciousness. In the Vedantic thought of the Upanishads, the above Vedic terms were replaced by Vidya and Avidya. With the change of terms, there has come a certain development of significance.
The nature of knowledge is to find the truth. The fundamental truth is the one. Veda speaks of it as that truth and that one. Vidya meant knowledge in its highest spiritual sense. It came to mean purely and forcefully the knowledge of the one. Avidya meant ignorance. It is purely and forcefully the knowledge of the divided many. As we find in our world, it is divorced from the unifying consciousness of the one reality. Thank you, sir. Thank you, sir. Thank you. வேதன் ரிக்வேதத்தில் இந்த நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் அதனுடைய வேறுபாடு அது குறித்து பார்த்தோம். ப்ரீவியஸ் பேராகிராஃப்ல பகவான் குறிப்பிட்டுள்ளார். The knowledge என்பது divine eye of perception, divine eye of perception of the truth consciousness. அதுதான் நாங்க ரிக்வேதத்துல ரொம்ப கிளியரா சொல்றாங்க. வாட் இஸ் நாலேஜ்னா இட் இஸ் அ பர்செப்ஷன் ஆஃப் த ட்ரூத் கான்சியஸ்னஸ். அந்த சத்தியம், ரிதம், பிரகத் இது மூன்றையும் உணர்ந்த நிலைதான் அங்கு நாலேஜ் என்று கூறப்படுகின்றது. இக்னோரன்ஸ் எப்படின்னா இட் இஸ் அ நான் பர்சீவிங் பிரின்சிபல் இன் அவர் கான்சியஸ்னஸ். நம்ம உணர்வு நிலையில் இந்த உண்மையை அறியாமல் இருக்கும் அந்த விகுதிதான் இக்னோரன்ஸ் என்று ரிக்வேதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வேதகாலத்தினுடைய அந்த இறுதி அமைப்பான வேதாந்திக் பீரியட், உபனிஷத்ஸ், த ஏஜ் ஆஃப் உபனிஷத்ஸ், அங்கு இந்த வேதகாலத்தில் உபயோகிக்கப்பட்ட சொற்கள் சற்று மாறுபட்ட நிலையில் உபயோகிக்கப்பட்டன. நாலேஜ் என்பதற்கு பதிலாக நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் என்பதை எவ்வாறு உபனிஷத்ஸ் விளக்கியது என்றால் வித்யா என்றும் அவித்யா என்றும் அதற்கு விளக்கம் தரப்பட்டது. இந்த வித்யா அவித்யா என்ற பிரயோகம் என்பது பல்வேறு மாற்றங்களுக்கு வழிவகுத்தது. இது குறித்த புரிந்து கொள்ளுதலில், இது குறித்த பொருளில் பல்வேறு மாற்றங்களுக்கு இந்த வித்யா அவித்யா என்ற சொற்கள் வழிவகுத்தன. உண்மையிலேயே நாலேஜ் என்றால் டு ஃபைண்ட் த ட்ரூத். த ட்ரூத் அப்படின்னா என்ன அர்த்தம்னா த ட்ரூத் ஆஃப் ஒன்னஸ். ஃபண்டமெண்டல் ட்ரூத் என்ன என்றால் த ஒன்னஸ், த ஒன். இதைத்தான் வேதம் எவ்வாறு கூறுகின்றது என்றால் தட் ட்ரூத், தட் ஒன் என்று கூறுகின்றது. ஸோ வித்யா என்பது நாலேஜ் இன் இட்ஸ் ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் சென்ஸ். அதுதான் அர்த்தம். இது நாலேஜ் என்றால் வெறும் சாஸ்திர ஞானமோ வெறும் இன்டெலெக்சுவல் நாலேஜோ கிடையாது. The knowledge of the oneness in the highest sense, அதுதான் நாலேஜ் என்பது, வித்யா என்பது. அங்க எல்லாமே அந்த ஒன்னஸ் தான். அங்க அவித்யா என்றால் இக்னோரன்ஸ். இக்னோரன்ஸ் என்பது அந்த மல்டிபிளிசிட்டி, பன்முக தோற்றங்களில் பிரிவுபட்ட நிலையில் அது குறித்த ஞானத்தில் இருந்து கொண்டு அந்த ஒருமை என்கின்ற அம்சம் குறித்த அந்த ஞானம் இல்லாமல் இருத்தல், அதுதான் அவித்யா என்பது. எவ்வாறு நாம் இருக்கக்கூடிய இந்த உலகத்திலும் நாம் அவித்யாவில் தான் இருக்கின்றோம். We are not aware of the oneness behind the many. அந்த அவித்யால என்ன ஒரு அம்சம் காணப்படுகின்றது என்றால்
அந்த ஒரே எங்கும் நிறைந்துள்ள அந்த ஒரே மெய்மை, அதனுடைய ஒருமித்த உணர்வு நிலை அங்கு காணப்படுவது இல்லை. அந்த அவித்யா என்கின்ற நிலையில் இந்த உணர்வு நிலை அங்கு காணப்படுவது இல்லை. It is divorced from the unifying consciousness of the one reality. இந்த பொருளில்தான் இந்த வித்யாவும் அவித்யா என்கின்ற வார்த்தைகளும் புரிந்து கொள்ளப்பட்டன. அடுத்தது போகலாம். The complex associations, the rich contents, the luminous penumbra of varied and corollary ideas and significant figures which belong to the conception of the Vedic words were largely lost in a language more precise and metaphysical, less psychological and flexible. Still, the later exaggerated idea of absolute separation from the true truth of self and spirit, of an original illusion, of a consciousness that can be equated with dream or with hallucination, did not at first enter into the Vedic conception of the ignorance. Vedantic conception. Vedantic conception of the ignorance. படிங்க மேடம். The conception of the Vedic words portrayed the complex associations and it was filled with rich content. Hidden in the mystic words of the Veda were the varied and corollary ideas and significant figures. All these were largely lost in a language more precise and metaphysical, less psychological and flexible. The metaphysical concepts, later day philosophy, exaggerated the idea of absolute separation from the true truth of self and spirit. They brought in the concept of an original illusion. Avidya was considered a consciousness that can be equated with dream or with hallucination. These metaphysical conceptions did not at first match with the Vedantic conception of the ignorance. Metaphysical philosophies conceived avidya as Maya, whereas Vedantic conception considered it as ignorance of oneness. In the state of avidya, oneness is not lost, but only the awareness about it is absent. Thank you, sir. தேங்க்யூ. இந்த பொருள் எப்படி காலப்போக்கில் தவறாக கையாளப்பட்டது அப்படிங்கிறத பற்றி தான் பகவான் விளக்குகின்றார். அவித்யா என்கின்ற அந்த சொல் பிற்காலத்துல எப்படி அந்த மாயை என்கின்ற வார்த்தை வந்தது அது குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். இப்ப வேதிக் டிஸ்கிரிப்ஷன்ல பார்த்தோம் என்றால் எல்லாமே அங்க வேதிக் சிம்பிள்ஸ், வேத காலத்து குறியீடுகளில் தான் காணப்பட்டன. குறியீடுகளாக காணப்பட்டாலும் அது மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டதாகவும் ஒரு வளமான பொருளை கொண்டதாகவும் பல்வேறு முக்கியத்துவங்களை கொண்டதாகவும் இருந்தன. வேத காலத்து குறியீடுகள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அவைகள் குறியீடுகளாக இருந்தாலும் அந்த வார்த்தைகள் பல்வேறு ஆழமான பொருள்களை கொண்டதாக இருந்தன. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அந்த வார்த்தைகள் எல்லாம் அந்த அந்த மொழி ஒரு வெளிப்படையான மொழியாக இல்லாமல் எல்லாமே ஒரு மிஸ்டிக் வேர்ட்ஸ். இது எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா பிற்காலத்துல இந்த ரிச்னஸ், இந்த வளம், இந்த ஆழம் இதெல்லாமே ஏன்னா ஒன்னை இம்ப்ளிசிட்டா சொல்லாம அது எக்ஸ்பிளிசிட்டா ஒன்றை வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால் ஒரு உருமாற்றம் நடைபெறுகின்றது, ஒரு டிஸ்பிகரேஷன் ஏற்படுகின்றது. அதனால் என்ன நடைபெற்றது என்றால் ஒன்றை மிகவும் துல்லியமாக விளக்க வேண்டும் என்கின்ற நோக்கத்துடன் கையாளும் பொழுது துல்லியமாகவும் அறிவுக்கு ஏற்கும் வண்ணமும் ஒன்றை வெளிப்படுத்த வேண்டும் என்று
ஒன்றை நாம் வெளிப்படுத்தும் பொழுது என்ன நடைபெறுகின்றது என்றால், அதனுடைய ஆழம் சற்று குறைந்து விடுகின்றது, அதனுடைய அந்த ரிச்னஸ், வளம் சற்று குறைந்து விடுகின்றது. ஒரு இறுகிய தன்மையுடன் அதனுடைய பொருள்கள் கையாளப்பட்டன. இதில் என்ன நடைபெற்றது என்றால், அந்த உண்மையிலேயே அந்த மெய்ப்பொருள், அந்த ஸ்பிரிட், அதற்கும் அதனிலிருந்து பிரிந்து வந்த நிலை, அதற்கும் இடையில் உள்ள அந்த பிரிவு என்பது மிகைப்படுத்தப்பட்டது. உண்மையான அந்த ட்ரூத் ஆஃப் செல்ஃப் அண்ட் ஸ்பிரிட், அதற்கும் அந்த ஒன்னஸ்ல அந்த நிலைதான் காணப்படுகின்றது. மல்டிப்ளிசிட்டியில அதிலிருந்து பிரிந்து வந்த நிலை காணப்படுகின்றது. ஆனால் இந்த பிற்காலத்தில் வந்த பிலோசாபிக்கல் ஸ்கூல்ஸ், அதில் உள்ள கோட்பாடுகள் இந்த பிரிவினையை மிகைப்படுத்தின என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மிகைப்படுத்தி என்ன செய்தன என்றால், ஒரு மாயை என்கின்ற ஒரு அமைப்புதான் இத்தகைய பிரிவினைக்கு அடிப்படையாக இருக்கின்றது என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் கொண்டு வந்தனர். அவித்யா என்பதை எந்த பொருளில் அவர்கள் கையாண்டார்கள் என்றால், எந்த உணர்வு நிலை ஒரு பொய்யான தோற்றத்தையும் உண்மையல்லாத அனுபவங்களையும் அடைகின்றதோ, அந்த பொருளில்தான் அவர்கள் அந்த அவித்யா என்கின்ற அந்த சொல்லை அவர்கள் கையாண்டார்கள். ஆனால் இது வேத காலத்திலோ உபநிடதங்களிலோ அவ்வாறு அந்த பொருளில் கையாளப்படவில்லை. இந்த அவித்யா என்பது எவ்வாறு கையாளப்பட்டது பின்வரும் காலங்களில் என்றால், மாயை என்பதுடன் அது ஒப்பிடப்பட்டது. ஆனால் வேதாந்திக் உபநிடதங்களில் அந்த அவித்யா என்பது எவ்வாறு பொருள் அறியப்பட்டது என்றால், அந்த ஒருமைத்தன்மை குறித்த அறியாமை என்கின்ற பொருளில் மாத்திரம்தான் அது அறிந்து கொள்ளப்பட்டது. ஆனால் லேட்டர் டே பிலாசபிஸ் அவைகள் எல்லாமே அவித்யா என்பதை மாயை என்பதுடன் ஒப்பிட்டன. உண்மையிலேயே அவித்யா என்கின்ற நிலை அந்த மாயை என்கின்ற நிலை கிடையாது. அங்கு எது காணப்படுகின்றது என்றால், அந்த அவேர்னஸ் ஆஃப் ஒன்னஸ், கான்சியஸ்னஸ் ஆஃப் ஒன்னஸ், அதுதான் அங்கு காணப்படவில்லையே ஒழிய அங்கு மாயை என்பது காணப்படுவது இல்லை. இந்த வேறுபாட்டைத்தான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். என்ன காரணத்தினால பிற்காலத்துல இந்த மாயை என்கின்ற சொல் அவித்யா என்கின்ற சொல்லுடன் இணைக்கப்பட்டது, பொருத்தப்பட்டது, எவ்வகையில் அது பொருத்தப்பட்டது என்பது குறித்து தான் விளக்குகின்றார். அடுத்தது போகலாம். If in the Upanishads it is declared that the man who lives and moves within the ignorance wanders about stumbling like a blind man led by the blind, and returns ever to the net of death which is spread wide for him. It is also affirmed elsewhere in the Upanishads that he who follows after the knowledge only enters as if into a blinder darkness than he who follows after the ignorance, and that the man who knows Brahman as both the ignorance and the knowledge, as both the one and the many, as both the becoming and the non-becoming, crosses by the ignorance, by the experience of the multiplicity, beyond death, and by the knowledge takes possession of immortality. Yes, explanation. Sir, படிக்கிறீங்களா? Yes, madam. In the Upanishads, it is stated that
The man who lives in ignorance is like a blind man groping in darkness, led by the blind and finally caught in the net of death. It is also stated in the Upanishads that he who follows after knowledge only enters as if into a blinder darkness than he who follows after the ignorance. It implies that those who are immersed in the knowledge of the one alone, without giving due consideration to the many, that is, multiplicity, the manifestation, live in a greater darkness. It is the man who knows Brahman as both the ignorance and the knowledge, as both the one and the many, as both the becoming and the non-becoming, attains immortality. He crosses by the ignorance, by the experience of the multiplicity beyond death and by knowledge takes possession of immortality. Thank you, sir. தேங்க்யூ. இது ரொம்ப அற்புதமான கருத்து. இது நிறைய இந்த கருத்து வந்து மேலும் மேலும் லைவ் டிவைன்ல பகவான் கூறியுள்ளார். ப்ரீவியஸ் சாப்டர்ஸ்லயும் இந்த கருத்து வந்துள்ளது. உபனிஷத்ஸ்ல எப்படி கூறப்பட்டது என்றால், உபனிஷத்ஸ் வந்து ரொம்ப 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 கிளியரா இது குறித்த கருத்துக்களை உபநிடதங்களில் கருத்துக்கள் கூறப்பட்டுள்ளன. இக்னோரன்ஸ் ஆஃப் ஒன்னஸ், அந்த அறியாமை என்பது ஒரு குருடன் இருட்டில் தட்டு தடுமாறி துழாவுவது போல் செயல்படுவதுதான் இந்த இக்னோரன்ஸ் என்பது. அவ்வாறுதான் அந்த ஒரு ஒப்புவமை தான் இங்கு கையாளப்பட்டது. இறுதியில் அவன் அந்த மரணம் என்கின்ற அந்த பிடிக்குள் சிக்குகின்றான். அதே சமயத்துல அதே உபநிடதங்களில் வேறொரு முக்கியமான கருத்தும் கூறப்பட்டது. அது என்னவென்றால், வெறும் அந்த ஒருமை என்கின்ற அம்சம் ஒன்றில் மட்டுமே ஒரு மனிதன் லயித்து அதிலேயே தங்கிவிட்டு பன்முகத்தன்மை கொண்ட அந்த வெளிப்பாடு அது குறித்த அறியாமையிலோ அதை புறந்தள்ளும் வகையிலோ அவன் இருந்தால், அவன் அந்த மேற்கண்ட குருட்டு மனிதனை விட ஒரு மிகவும் அதிகமான இருளில், அதிகமான குருட்டுத்தனத்தில் அவன் செயல்படுகின்றான் என்கின்ற பொருளும் உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ளது. இதில் உண்மையிலே என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், அந்த நாலேஜ் ஆஃப் த ஒன் அதுவும் அவசியம். அதே போல நாலேஜ் ஆஃப் த மெனி ஆஸ் ஒன் அதுவும் அவசியம். ஒன்றை மாத்திரம் அறிந்து கொண்டு மற்றதை தவிர்ப்பது என்பது அது முந்தைய அறியாமையை விட மேலும் அதிக அறியாமையில் இருப்பதற்கு ஒப்பாகும் என்று உபநிடதங்களில் கூறப்பட்டது. அப்படி என்றால், இந்த மாயாவாதி பிலாசபில கூறப்பட்டுள்ள only the Brahman alone is real, all else is Maya என்று கூறுவது the greater darkness அதற்கு ஒப்பாகும். உபநிடத கருத்துக்கள் படி அதற்குத்தான் ஒப்பிடப்படுகின்றது. நாலேஜ் ஆஃப் த ஒன் அதுவும் அவசியம், நாலேஜ் ஆஃப் த மெனி ஆஸ் ஒன் அதுவும் அவசியம். எந்த மனிதன் உண்மையிலேயே அந்த சாஸ்வதமான அந்த நிலையை அடைகின்றான் என்றால், இந்த பிரம்மன் தான் அந்த ஏகமாக இருக்கும் ஒன்றாகவும், அந்த பிரம்மன் தான்
பல்வேறு முகங்களை கொண்ட அமைப்புகளாகவும் இருக்கின்றதை அவன் அறிந்திருப்பான். பிரம்மன் has both the ignorance and the knowledge, both as both the one and the many. வெளிப்பட்டது வெளிப்படாதது, as both the becoming and the non-becoming. அத்தகைய மனிதன்தான் அந்த சாஸ்வதமான நிலையை எட்டுவான் என்று உபநிடதங்களில் கூறப்படுகின்றது. எப்படி என்றால், he crosses by ignorance. அந்த பன்முகத்தன்மையில் அவன் இருந்து கொண்டே அதை அவன் கடக்கின்றான். அதில் அடையக்கூடிய அனுபவங்களை அவன் எதிர்கொள்கின்றான். எதிர்கொண்டு மரணத்தை வெல்லுகின்றான். அந்த ஒருமைத்தன்மை கொண்ட அந்த ஞானத்தின் மூலம் அவன் எதை எட்டுகின்றான் என்றால், அந்த அழியாத்தன்மை, சாஸ்வதத்தன்மையை எட்டுகின்றான் என்பதுதான் உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ள உண்மை. ஆகையினால் ஒன்றை மாத்திரம் ஏற்றுக்கொண்டு மற்ற அமைப்பை விளக்குவது என்பது சரியான ஒரு நாலேஜ் கிடையாது என்பதுதான் பகவான் இங்கு குறிப்பிடுகின்றார். அடுத்தது பார்க்கலாம். For the self-existent has really become these many existences. The Upanishad can say to the divine being in all solemnity and with no thought to mislead, "Thou art this old man walking with his staff, yonder boy and girl, this blue-winged bird, that red of eye." Not, "Thou seems to be these things," to the self-deluding mind of the ignorance. The status of becoming is inferior to the status of being, but still it is the being that becomes all that is in the universe. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. It is the self-existent, the divine, that has really become these many existences. The Upanishad, addressing the Brahman, says, "You are this old man walking with his staff, boy and girl over there, this blue-winged bird, that red of eye." It does not say they seem to be such things to the deluding mind of the ignorance. The status of becoming is inferior to the status of being, but still it is the being that becomes all that is in the universe. The Upanishad does not say that the many is contrary to the one. The idea of illusion has not come. In the Isha, it is clearly said that it is only when you realize that Vidya and Avidya are powers of Brahman, when you go through the discipline of Avidya, which is the knowledge of the multiplicity, and pass into Vidya, the knowledge of the unity, that you win freedom. If you ignore either, you lose both. That is why the text declares that he who chooses only the Vidya enters into a darkness blinder than the darkness of Avidya. So, both are necessary. Through Avidya, through ignorance, you get the necessary experience of the multiplicity. Through Vidya, you gain experience of the world of unity. And by going beyond, you enjoy both. Both are essential. Thus, in the age of the Upanishads, the unity is never abrogated. In the Svetashvatara Upanishad, Brahman is addressed, "Thou art man and woman, boy and girl, this old man bent over a staff, the blue bird and the green, the red of eye." It is not said, "Thou seem to be these things, but thou art." Brahman becomes all these things. Sri M.P. Pandit talks on the life divine. Thank you, sir. Thank you, sir. Thank you, madam. And before going to the explanation, ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் நடந்துடுச்சு. பேராகிராஃப் 11 வந்து அனுப்ப விட்டுருச்சு. நான் இப்போ உடனே அனுப்பிச்சிடுறேன். உடனே இப்போ ஷேர் பண்ணிடுறேன். தென் ஐ வில் கோ டு திஸ் எக்ஸ்பிளனேஷன். ஜஸ்ட் 2 minutes, ப்ளீஸ் வெயிட்.
சாரி, ஷேர் பண்ணிட்டேன் நான். உங்களுக்கு வந்திருக்கும் இப்போ. இந்த யூனிவர்ஸ்ல பார்க்கக்கூடிய எல்லாத்திலுமே எல்லாமே அனைத்துமே பார்த்தோம் என்றால் என்ன என்றால் அந்த டிவைன், இந்த பிரம்மன், ஏகமாக இருக்கக்கூடிய பிரம்மன் தான் பல்வேறு அமைப்புகளாக தன்னை வெளிப்படுத்துகின்றது. ஸ்வேதஸ்வதார உபனிஷத்துல என்ன கூறப்படுகின்றது என்றால், அந்த முதியவர் கையில் கோலுடன் நடக்கும் அந்த முதியவரும் சரி, சிறுவனும் சிறுமியும் சரி, நீல நிற சிறகை கொண்ட அந்த பறவையும் சரி, கண்ணின் சிவப்பும் சரி, அனைத்துமே பிரம்மன் என்று ஒரு சங்கேதமான பொருளை குறிப்பிடுகின்றது. இதில் என்ன பொருள் என்றால், ஆல் தட் இஸ் இன் த யூனிவர்ஸ் இஸ் நத்திங் பட் பிரம்மன். இட் இஸ் பிரம்மன். அதுதான் இங்கே கூறப்படுகின்றது. அவ்வாறு காட்சி அளிப்பது போல் தோற்றமளிக்கின்றது என்று கூறப்படவில்லை. அனைத்துமே பிரம்மன் என்று ஒரு உறுதியான வகையில் தான் அங்கு கூறப்படுகின்றது. இட் சீம்ஸ் டு பி என்று கூறப்படவில்லை, இட் ஈஸ் என்று தான் கூறப்படுகின்றது. பரம்பொருள் வெளிப்படாத நிலை என்பது ஒரு மேலான நிலை, அது சந்தேகம் இல்லை. பீயிங் எப்பொழுதுமே இட் இஸ் சுப்பீரியர் டு பிகமிங். இருந்தாலும் அந்த பீயிங் வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த பிரம்மம் தான் அனைத்திலும் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது இந்த பிரபஞ்சத்தில். இந்த பொருளை இது குறித்த விளக்கத்தை தான் ஸ்ரீ MP பண்டிட் இங்கு அவருடைய அந்த டாக்ஸ் ஆன் த லைஃப் டிவைன் என்ற புத்தகத்தில் வழங்கியுள்ளார். என்றால் உபநிடதங்களில் இந்த பல்வேறு அமைப்புகளாக காணப்படும் இந்த பிரபஞ்சத்தில் உள்ள அனைத்தும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கு முரண்பட்டவையோ அதனுடன் மாறுபட்டவையோ கிடையாது. அங்கு இந்த உபநிடதங்களில் பார்த்தோம் அப்படின்னா, அந்த மாயை என்கின்ற அந்த அந்த கான்செப்ட், அந்த எண்ணம், அந்த கருத்தை அங்கு காணப்படுவது இல்லை. ஈஷாபனிஷத்தில் மிகவும் தெளிவாக கூறப்பட்டதை தான் நாம் பார்த்தோம். போத் வித்யா அண்ட் அவித்யா ஆர் பவர்ஸ் ஆஃப் பிரம்மன் என்கின்ற கருத்தை தான் நாம் பார்த்தோம். நாம் அந்த அவித்யா, அந்த மல்டிப்ளிசிட்டியில் இல்லாமல் நம்மால அந்த ஒன்னஸ் என்கின்ற நிலைக்கு நாம் செல்ல முடியாது என்கின்ற கருத்தையும் பார்த்தோம். இதில் ஏதோ ஒன்றை நாம் மறுத்தாலும் புறக்கணித்தாலும் கூட நாம் இரண்டையுமே இழந்து விடுகின்றோம். அதுதான் உண்மை. அதனால்தான் வெறும் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த நிலையை மாத்திரமே கருத்தில் கொண்டவர்கள் ஒரு அறியாமையில் இருக்கக்கூடியவன், அந்த பன்முகத்தன்மையில் இருக்கக்கூடிய அறியாமையில் இருக்கக்கூடியவன் இருளில் இருக்கின்றானோ, அதைவிட அதிகமான இருளில் அவன் இந்த ஏகமான தன்மை அதனில் மட்டுமே லயித்திருப்பவன் இருக்கின்றான் என்கின்ற கருத்தும் கூறப்பட்டது. ஆகையினால் இரண்டுமே அவசியம். இந்த பன்முக தோற்றங்களை உடைய இந்த உலகத்தில்தான் நாம் அந்த ஏகமான நிலையை அடையக்கூடிய அனுபவத்தை நாம் அடைய முடியும். அந்த ஒருமைத்தன்மையை இங்க பன்முகத்தன்மையின் மூலமாகத்தான் எட்ட முடியும் என்பது உபநிடதங்களில் மிகவும் ஆழமாக கூறப்பட்டுள்ளது.
அங்கு கூறப்படுவது இந்த எல்லாமே உலக இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்துமே பார்த்தோம் என்றால், வேறுபாடே இல்லாமல் அனைத்துமே பார்த்தோம் என்றால் எல்லாமே அந்த பிரம்மன் தான். அது அவ்வாறு காணப்படுவது போல் என்று கூறப்படுவதில்லை, எல்லாமே பிரம்மன் என்று மிகவும் உறுதியாக கூறப்படுகின்றது. இந்த கருத்துக்கள் தான் ஸ்ரீ எம்பி பண்டிட்டினுடைய இந்த விளக்கத்திலும் கூறப்பட்டுள்ளது. பேராகிராஃப் 11 போகலாம். Paragraph 11. But the development of the separative distinction could not stop here. It had to go to its logical extreme. Since the knowledge of the one is knowledge and the knowledge of the many is ignorance, there can be, in a rigidly analytic and dialectical view, nothing but pure opposition between the things denoted by the two terms. There is no essential unity between them, no reconciliation possible. Therefore, Vidya alone is knowledge, avidya is pure ignorance. And if pure ignorance takes a positive form, it is because it is not merely a not knowing of truth, but a creation of illusions and delusions, of seemingly real unrealities, of temporarily valid falsehoods. Thank you. Explanation. படிக்கட்டுமா சார்? Yes, madam. The development of the separative distinction in later came, that is Mayavada. Interpretations could not merely stop with the exaggeration of the difference between Vidya and Avidya. They took it to its logical extreme. The knowledge of the one is knowledge and the knowledge of the many is ignorance. In a rigidly analytic and dialectic, that is argument based on reason, view, there can be nothing but pure opposition between things denoted by Vidya and Avidya. There can be no essential unity between them. There can be no reconciliation possible. Therefore, they concluded that Vidya alone is knowledge, Avidya is pure ignorance. But this pure ignorance takes a positive form in the appearance of multiplicity of forms in the universe. They argued that this is not merely because of not knowing the truth. It is because of creation of illusions and delusions of seemingly real and realities of temporarily valid falsehoods. That is dream analogy. Thank you, sir. Thank you, madam. இந்த வித்யாவிற்கும் அவித்யாவிற்கும் இடையில் உள்ள அந்த வேறுபாடு என்பது வெறும் ஒரு மிகைப்படுத்தப்பட்ட வேறுபாடுடன் நின்றுவிடவில்லை. என்ன செய்யப்பட்டது என்றால், இந்த வித்யா என்பது நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அவித்யா என்பது ignorance of oneness, multiplicity. ஆனால் இந்த வேறுபாடு மிகைப்படுத்தப்பட்டது என்றால் என்ன அர்த்தம் என்றால், அவித்யா என்கின்ற நிலையில் இருக்கும் அமைப்புகளுக்கும் அந்த வித்யா என்கின்ற நிலையில் இருக்கும் அந்த ஒருமைத்தன்மைக்கும் சிறிதளவும் சம்பந்தம் இல்லை, முற்றிலும் ஒன்றிலிருந்து ஒன்று பிரிந்து இருக்கும் அமைப்பு என்கின்ற ஒரு கருத்து தோன்றியது, உருவாக்கப்பட்டது. அது ஒரு மிகைப்படுத்துதல். ஆனால் அத்துடன் நின்றுவிடவில்லை. என்ன நடைபெற்றது என்றால், அந்த மிகைப்படுத்துதல் என்கின்ற அந்த செயல் அதனுடைய நீட்சியாக என்ன நடைபெற்றது என்றால், வித்யாவும் அவித்யாவும் என்பது ஒன்றுக்கொன்று எதிரான நிலையில் தான் இருந்தாக வேண்டும். இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு ஒத்திசைவோ ஒரு இணைப்போ ஏற்பட முடியாது என்கின்ற நிலைக்கு அந்த பொருள் தள்ளப்பட்டது. இது
பிற்கால தத்துவ கோட்பாடுகள், பிலசாபிக்கல் ஸ்கூல்ஸ், அதனுடைய கருத்துக்கள் தான் இத்தகைய நிலையை உருவாக்கின. இத்தகைய ஒரு எதிரெதிரான ஒரு நிலைப்பாடுகளை அவைகள் மேற்கொண்டன. இந்த வித்யா என்கின்ற நிலைக்கும் அந்த நாலேஜ் ஆஃப் ஒன்னஸ், அவித்யா என்கின்ற நிலை த நாலேஜ் ஆஃப் மெனி, அந்த பன்முக தோற்றங்கள், ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் ஒருபுறம், பன்முக தோற்றங்களை உடைய இந்த உலகம் மறுபுறம், இவை இரண்டுக்கும் நிலையில் ஒரு இணைப்பிற்கே சாத்தியம் இல்லை, ஒத்திசைவே ஏற்பட சாத்தியமில்லை என்கின்ற ஒரு கருத்து உருவாக்கப்பட்டது, செயற்கையாக தோற்றுவிக்கப்பட்டது. நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் நாம் என்னவென்றால், வேத காலத்தில் அவ்வாறு கூறப்படவில்லை, உபநிடதங்களில் அவ்வாறு கூறப்படவில்லை. பிற்காலத்தில் தோன்றிய இந்த தத்துவ ரீதியான அமைப்புகளில் தான் இந்த எதிர்மறையான ஒரு கருத்து உருவாக்கம் ஏற்பட்டது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் என்ன ஒரு கருத்து, என்ன ஒரு முடிவு மேற்கொள்ளப்பட்டது என்றால், அவித்யா என்பது ஒரு பியோர் இக்னோரன்ஸ். நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, உபநிடதங்களிலும் சரி வேதங்களிலும் சரி அவித்யா என்பது பியோர் இக்னோரன்ஸ் என்று கூறப்படவில்லை. என்ன கூறினார்கள்? லிமிட்டட் நாலேஜ் என்று கூறினார்கள். லிமிட்டட் நாலேஜ் அதுதான் பொய்மைக்கும் பிழைக்கும் வழிவகுத்தது என்று கூறினார்கள். ஆனால் இங்கு என்ன கூறப்படுகின்றது என்றால், அவித்யா என்பது பியோர் இக்னோரன்ஸ் என்று அவர்கள் பிற்காலத்தில் கூறப்பட்டுள்ளது. பியோர் இக்னோரன்ஸ் அது எவ்வாறு தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்றது என்றால், வெவ்வேறு தோற்றங்களின் மூலமும் அமைப்புகளின் மூலமும் இந்த பிரபஞ்சத்தில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றது. இது அவ்வாறு வெளிப்படும் அமைப்புகள் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா, இந்த வெளிப்படும் அமைப்புகளுக்கு பின் ஒரு ஒருமைத்தன்மை இருக்கின்றது என்கின்ற காரணம் இங்கு கூறப்படவில்லை. அவ்வாறு பல்வேறு தோற்றங்களை உடைய அமைப்புகள் இந்த உலகத்தில் காணப்படுகின்றன. அதற்கு பின்னால் ஒரு ஒருமைத்தனம் இருக்கின்றது. பன்முக தோற்றங்களாக இருந்தாலும் அந்த அனைத்திற்கும் பின்னால் அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தனம்தான் இருக்கின்றது என்ற கருத்து இங்கு எடுத்துக்கொள்ளப்படவில்லை. என்ன கூறப்பட்டது என்றால், அவ்வாறு காணப்படும் பன்முக தோற்றங்கள் எல்லாமே பிழையான தோற்றங்கள் என்கின்ற ஒரு கருத்து கூறப்பட்டது. எல்லாமே illusions and delusions, உண்மையாக இருப்பது போல் காணப்படும் பொய்மையான தோற்றங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. ரியல் அன்ரியாலிட்டிஸ் என்று கூறப்பட்டு, ஏன்னா இது பகவான் ரொம்ப அழகாக கூறுகின்றார். எப்படி அந்த வேதிக் டைம்ல எப்படி அந்த உண்மை என்பது அறியப்பட்டது, உபநிடதங்களில் எவ்வாறு அந்த உண்மை அறியப்பட்டது, பிற்காலத்தில் எப்படி அது உரித்துரிந்து கையாளப்பட்டது, அதனால்தான் அவ்வளவு சிக்கல்கள் தோன்றின என்று பகவான் பியூட்டிஃபுல்லாக விளக்குகின்றார் இந்த பேராகிராஃப்ல. அடுத்தது போகலாம். Obviously then, the object matter of avidya can have no true and abiding existence. The many are an illusion, the world has no real being. Undoubtedly, it has a sort of existence while it lasts, as the dream has, or the long continued hallucination of a delirious or a demented brain, but no more. The one has not become and can never become many. The self has not and cannot become all these existences. Brahman has not manifested and cannot manifest a real world in itself. It is only the mind or some principle of which mind is a result that thrusts names and forms upon the featureless unity which is alone real, and being essentially featureless cannot manifest real feature and variation. Or else, if it manifests these things, then that is a temporal and temporary reality which vanishes and is convicted of unreality by the illumination of true knowledge. Thank you. Explanation. சார் படிக்கிறீங்களா?
சார் படிக்கட்டுங்களா? எஸ் மேடம், படிங்க ப்ளீஸ். தேங்க்யூ சார். Therefore, they concluded that the object matter, that is, the manifested world of avidya, can have no true and abiding existence. The many are an illusion. The world has no real being. Whatever existence the world has, it lasts only as a dream or as a long continued hallucination of a demented insane brain. It bears no other reality. They also asserted that the one has not become and can never become many. The self has not and cannot not become all these existences. Brahman has not. சாரி, cannot become தான், அது தப்பாயிடுச்சு. நாட்ங்கிறது எக்ஸ்ட்ரா வந்துச்சு, அது delete. Okay, cannot sir. become. Okay, sir. The self has not and cannot become all these existences. Brahman has not manifested and cannot manifest a real world in itself. The featureless, that is Nirguna, unity alone is real. It is only the mind or some principle of which mind is a result that thirsts names and forms upon the featureless unity. The one, being essentially featureless, cannot manifest real feature and variation, that is varied many. If at all it manifests these things, then that is a temporal, that is appears and disappears with the passage of time, and temporary, that is exists only for a short period, reality. It vanishes and is therefore rejected as unreality by the illumination of true knowledge. Thank you, sir. தேங்க்யூ மேடம், தேங்க்யூ. இதுல எப்படி இந்த அவித்யா என்பது ஒரு எக்ஸ்ட்ரீம் ஃபார்ம்ல புரிந்து கொள்ளப்பட்டது என்பது குறித்து தான் பகவான் விளக்குகின்றார். நம்ம ஒரு விஷயம் புரிந்து கொள்ளணும். இந்த கருத்து மிகவும் வலிமையாக பகவானால் கூறப்பட்டுள்ள கருத்து. இந்த கருத்து எல்லாம் என்ன காரணம் என்றால், பொதுப்படையாக இந்திய ஆன்மீகத்தில் பிற்காலத்திய ஆன்மீக வரலாற்றுல பார்த்தோம் அப்படின்னா, மாயாவாத கருத்துக்கள் தான் மேலோங்கி இருந்தன. இந்த ஆன்மீக ஒரு மறுமலர்ச்சி என்று இந்திய ஆன்மீக வரலாற்றை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதுல குறிப்பிடத்தக்கவர்கள் பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஆரிய சமாஜ் அதை தோற்றுவித்த தயானந்த சரஸ்வதி என்று கூறுவார்கள். அவர்தான் இந்த நிறைய விஷயங்கள் உபநிடதங்களில் கூறப்பட்டுள்ள அந்த உண்மையை அவர் தான் வெளியில கொண்டு வந்தார். அதனால்தான் அவர் பெரிய ஒரு ஆன்மீக புரட்சியாளர்னு சொல்லுவாங்க. ஸ்ரீ அரபிந்தோ ஹேஸ் ஆல்சோ ஸ்போக்கன் வெரி ஹை ஆஃப் ஹிம், ஆரிய சமாஜ். அடுத்தது விவேகானந்தர் தான் ட்ரெடிஷ்னல் வியூஸ் எல்லாத்தையும் உடைச்செறிஞ்சு ஒரு ஆன்மீக மறுமலர்ச்சியை உலகம் முழுவதும் இந்தியாவினுடைய அந்த ஆன்மீக பொக்கிஷங்களை வெளியில கொண்டு வந்தார். அடுத்தது ஸ்ரீ அரபிந்தோ. இவங்கெல்லாம் கன்விக்ஷனோட பழைய கடந்து வந்த பாதையிலேயே போகாம புதிய கருத்துக்கள், உண்மையை பறைசாற்றினார்கள். இந்த உண்மையை பறைசாற்றுதல் என்பது வெறும் புக்கிஷ் நாலேஜ் கிடையாது. அவர்களுடைய நேரடி அனுபவத்தின் காரணமாகத்தான் அவர்களால தங்களுடைய கருத்துக்களை மிகவும் வலிமையாக, எவ்வளவுதான் எதிர்ப்புகள் தோன்றினாலும் அத்தகைய எதிர்ப்புகளுக்கு மத்தியில தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள். ஸ்ரீ அரபிந்தோனுடைய கருத்துக்களுக்கு ஆரம்ப காலத்துல பார்த்தோம் அப்படின்னா நிறைய எதிர்ப்புகள்லாம் வந்தன. ஏன்னா ஏற்றுக்கொள்ளவில்லை, அவர்கள் எல்லாம் ஏற்க மறுத்தனர். எல்லாருமே ஒரு கம்ஃபர்ட் லெவல் இருந்தாங்க. எல்லாரையும் அப்படியே ஒரு உலுக்கியது போல இந்த கருத்துக்கள்லாம் இருந்தன. நிறைய எதிர்ப்புகள் வந்தன.
ஆனால் உண்மை இத எல்லாமே பரிணாம வளர்ச்சியில எல்லா புதிய புதிய கருத்துக்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது கட்டாயம் ஆயிற்று. அதனால இந்த கருத்துக்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா நம்மால வேற எங்கேயுமே பார்க்க முடியாது, இவ்வளவு அற்புதமான கருத்துக்களை பார்க்க முடியாது. என்ன காரணத்தினால அவித்யா என்பது இந்த மாயையாக மாயை என்கின்ற உருவெடுத்தது என்பது குறித்து தான் பகவான் குறிப்பிடுகின்றார். ரொம்ப எக்ஸ்ட்ரீமா அதனுடைய அந்த வித்யாவிற்கும் அந்த ஏகமான அந்த நிலைக்கும் பன்முகத்தன்மைக்கும் இடையில் உள்ள அந்த அந்த ஒரு வேறுபாட்டை ஒரு உச்சகட்ட நிலைக்கு அது கொண்டு செல்லப்பட்டது பிற்காலத்தில் தோன்றிய அந்த கோட்பாடுகளினால். அதனால் என்ன கூறினார்கள் என்றால், த ஆப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் அவித்யா, அதாவது அந்த அவித்யா பன்முக தோற்றங்களாக காணப்படும் அமைப்புகள், இந்த மேனிஃபெஸ்டட் வேர்ல்ட், அதற்கென்று ஒரு உண்மையான ஒரு இருப்போ நிலையான ஒரு இருப்போ இருக்க முடியாது என்பதுதான் பிற்பாடு வந்த அந்த மாயாவாத கருத்துக்களினுடைய அடிப்படை. எல்லாமே ஒரு மாயை. உலகம் என்பது ஒரு நிச்சயமாக ஒரு உண்மையான அம்சமாக அமைப்பாக இருக்க முடியாது. எல்லாமே கனவுதான், தோன்றி மறையக்கூடிய அமைப்புகளாகத்தான் அனைத்துமே இங்கு இருக்கின்றன, அல்லது தொடர்ச்சியாக ஏற்படும் மனதில் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு காட்சி பிழை, கண்டினியூட் ஹலூசினேஷன் ஆஃப் அன் இன்சேன் பிரெயின், டிமென்டட் பிரெயின் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். வேற எதுவும் இதற்கு பின்னால உண்மை இல்லை என்றுதான் கூறப்பட்டுள்ளது. மேலும் என்ன கூறப்பட்டுள்ளது, இந்த கருத்துக்கள் எல்லாம் நம்ம ப்ரீவியஸ் இதுலையும் பார்த்தோம். அந்த ரியாலிட்டி அந்த 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 ப்ரீவியஸ் சாப்டர்ல ரொம்ப தெளிவாக பார்த்தோம். இந்த ஒன் என்பது ஏகமாக இருப்பது நிச்சயமாக பன்முக தோற்றங்களாக உருவாகி இருக்க முடியாது என்பதுதான் கூறப்பட்டது. The self has not and cannot become all these existences. பிரம்மன் எப்பொழுதுமே அனைத்தையும் தாண்டிய நிலையில், எல்லாம் கடந்த நிலையில், ஏகமாக எந்தவித மாற்றங்களையும் அடையாத நிலையான ஒரு அமைப்பாகத்தான் இருக்க முடியுமே தவிர, இந்த உலகத்தில் தன்னை வெளிப்படுத்தும் விதமாக அது இருக்க முடியாது என்று கருதப்பட்டது. எந்தவித அம்சங்களும் அற்ற அந்த பிரம்மன், அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன், அது ஒன்றுதான் உண்மை. அம்சங்களை உடைய இந்த உலகம் என்பது ஒரு பொய்மை என்று கருதப்பட்டது. அனைத்துமே மனம் அல்லது எது மனதை உருவாக்கியதோ அதனால் புகுத்தப்பட்ட பெயர்களும் வடிவங்களும் அந்த அம்சங்களற்ற அமைப்பின் மேல் பொருத்தப்பட்டவைதான் அனைத்துமே என்று கருதப்பட்டது. அந்த ஏகமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மன் என்பது எவ்வித அம்சங்களையும் எவ்வித அம்சங்களையும் தன்னுள் கொண்டு இல்லாததால் அது எதையுமே எந்தவித அம்சத்தையும் தன்னில் இருந்து வெளிப்படுத்த முடியாது என்பதும் கருதப்பட்டுள்ளது. The one being essentially featureless, அம்சங்களற்ற நிலையில் இருப்பதால் அது தன்னில் இருந்து அம்சங்களுடைய எதையுமே வெளிப்படுத்த முடியாது என்றுதான் கருதப்பட்டது. cannot manifest real feature and variation. இங்கு நாம் இந்த உலகத்தில் காண்பது எல்லாமே பார்த்தோம் என்றால் எல்லாமே அம்சங்களுடைய உடைய அமைப்புகளைத்தான் பார்க்கின்றோம். ஆனால் அந்த பிரம்மன் என்பது எவ்வித அம்சங்களும் இல்லாதது என்று கருதப்படுவதால் அம்சங்களை உடைய இந்த அமைப்புகள் எல்லாமே பொய்மை என்று கருதப்பட்டது. எல்லாமே தோன்றி மறையக்கூடியவை, காலத்திற்கு உட்பட்டு தோன்றி மறையக்கூடியவை, டெம்பரல். அதே போல தற்காலிகமானவை, டெம்பரரி என்று கருதப்பட்டது. ஆகையினால் இந்த அவித்யாவினால் அறியப்படும் அனைத்துமே ஒருவர் வித்யா என்கின்ற நிலையை எட்டியவுடன் அனைத்துமே அந்த அவித்யாவின் மூலமாக அறியப்பட்ட அனைத்துமே புறந்தள்ளப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன. இதைத்தான் பகவான் இந்த
ரெஃப்யூசல் ஆஃப் த அசெப்டிக் என்கின்ற நம்ம பார்த்தோம். 3rd சாப்டர்ல புக் 1ல பார்த்தோம். என்ன காரணத்தினால அந்த அசெப்டிக் துறவியின் மறுப்பு என்கின்ற அதையும் பார்த்தோம். எல்லாமே அந்த கருத்துக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இந்த பிரிவினையில் தான் அடிப்படையில் தான் எழப்பட்டன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால படிப்படியாக பகவான் விளக்குகின்றார் எப்படி வேத காலத்தில் அந்த நாலேஜ் என்பதும் இக்னோரன்ஸ் என்பதும் கையாளப்பட்டது, உபநிடதங்களில் எவ்வாறு கையாளப்பட்டது, பிற்காலத்தில் எவ்வாறு கையாளப்பட்டது, அந்த பிற்காலத்தில் கையாளப்பட்ட முறையினால் என்ன விளைவு ஏற்பட்டது என்பது குறித்தும் பகவான் அழகாக இங்கு விளக்கியுள்ளார். இத்துடன் பேராகிராஃப் 10 and 11 முடிந்து விடுகின்றது. பேராகிராஃப் 12 மேற்கொண்டு நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். வேறு ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். வேறு எதுவும் கருத்துக்கள் இல்லைன்னா நம்ம we can close the session. Music play பண்ண முடியல, அதனால we will concentrate on the mother for a few minutes and then we will close.